வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, இதை கேட்டது நீங்கள் தான், இதை விரும்பினதும் நீங்கள் தான், இதை தேடுறதும் நீங்கள் தான். நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்குறதா இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி. அந்த வகையில் இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் தனுசு ராசியினர். என்னங்க தனிமனமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தனித்து விடப்பட்டது போல் சில சூழ்நிலைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க. அந்த சூழ்நிலைகள் தான் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு இதுவரை தெரிவிக்காத, அவங்க காணாத சில உண்மைகளை அந்த சூழ்நிலையில் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போது அந்த காலகட்டம் உணர்த்தக்கூடிய உண்மைகள் அவர்கள் அடுத்த வாழ்வில் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு அடிப்படை ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது, குறிப்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு இவர்களுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெலாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த முதலாக நம்ம கையால் தயாரித்து கொடுத்த ஆன்மீக பொருள் நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நல்லதை தேடுறவங்களுக்கு நல்லது அடைகிறத இங்கே யாராலையுமே தடுக்க முடியாது. உங்களை சுற்றி பல நெகட்டிவான எண்ணங்களோ சிந்தனைகளோ உங்களை அடுத்த கட்டம் போக விடாமல், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அதில் தடங்கல்களோ தாமதங்களோ இருந்துகிட்ருக்கு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மை சுற்றி சில கெட்ட அதிர்வலைகள் இருக்குன்றதான் உண்மையான விஷயம். ஆகவே தான் அந்த கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு இல்லாமல் இல்லை, எல்லோருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் அவர்களுடைய வாழ்வில் எல்லாமே நல்லா இருந்தாலும் அடுத்த கட்டம் போக முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. ஆகவே நாம் கொடுத்த இந்த ஒரு ஆன்மீக பொருள் அனைவருக்கும் ஏற்றதாக இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இருக்குதுன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு 9345397997 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெட்டிவேர் மாலை இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. வெட்டிவேர் மாலை வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா 600 650 வரைக்கும், ஒரு அடி 600 650 வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்க போகிறது வெறும் 450 ரூபாய்க்கு தான். ஒரு அடி 450 ரூபாய் தான். ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து நான் உங்களுக்கு நல்ல மந்திரங்களை சொல்லி தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆகவே இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க, மாலை வெட்டிவேர் மாலை வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். தனுசு ராசியினருக்கு அடுத்த இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மாற்றத்திற்கான ஆரம்பமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த பாதி வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், மீதி வருஷம் வேறு மாதிரி இருக்கும். நான் போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ தனுசு ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துலேருந்து வந்த குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்துக்கு மாற போகிறாரு. இங்கே உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் உச்சத்தை அடைவது தான் உண்மையிலுமே ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த மேன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கியமாக நடக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் தான் அந்த மனிதன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்புமுனை நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பெயர்ச்சிகளில் தான் நடக்குது. அப்போ இதை வச்சு தான் அந்த மனிதன் அவன் லைஃப்பில் எதை அடையிறான் எதை இழக்கிறான்றது எல்லாமே முடிவு செய்யப்படுது. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி என்பது பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பொருளாதாரத்தில், வேலையில், தொழிலில் அவன் நல்ல மாற்றத்தை பார்க்குறானாவே அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தான் அந்த மாற்றமே அவனுக்கு வந்து சேருது. அப்போ அதை தான் ஒவ்வொருத்தருமே வருஷம் எதிர்பார்க்குறது. அதிக எதிர்பார்ப்பு எல்லா ராசினரிடமே இருக்கக்கூடியது என்னென்னா இந்த குரு பயிற்சி பற்றி தான். இந்த டைம் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, தொழிலில் மாற்றத்தை தருவாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் நிறைய பேர் மத்தியில் இருக்குது. ஆனால் இங்கே என்னதான் குரு பகவான் தனக்கான நல்ல பலன்களை அந்த ராசியினருக்கு கொடுத்தாலும், சுயஜாதகப்படி அவர்களுக்கான நல்ல அமைப்புகள் இருந்தாலும், நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன், யார் அதற்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாற்றங்கள் சேரும். அதை தான் அவங்க எதிர்பார்க்க, அதை ஈர்க்கக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா தான் அந்த மாற்றமே அவங்களுக்கு வேலை செய்யும். இங்கே நம்ம ஒரு இடத்துல உக்காந்துட்டு எதையுமே எடுக்காமல், எதையும் பண்ணாமல், எதையும் யோசிக்காமல், எனக்கு ஜாதகம் பார்த்துட்டு அந்த நேரம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ஏன் நல்லது நடக்கலைன்னு சொன்னால் அதில் ஒரு யூஸுமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நல்லதை அடையிறதுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா மட்டும்தான் அது உங்களை அடையும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரம், இந்த மே மாதத்தை இதுக்கான நேரமாக தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். என்னென்னா, ஜூன் மாதத்தில் வரக்கூடிய நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான தகுதியுள்ள நபராக இந்த மே மாதத்தில் மாறிக்கோங்க. என்னங்க தகுதி உள்ள நபர்னால் என்ன தகுதி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நல்லதை அடையிறதுக்கு தேவையான ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நல்லதை பெறுவதற்கு அவங்க முதல்ல தயாராகி நின்னாலே போதும். தயாராவது தான் இங்கே ப்ராப்ளமே.
இங்கே தயாராக முடியாமல் தான் நிறைய பேர் வந்து மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம்னு எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ அவங்களே நினச்சி பயந்துக்கிட்டு அவங்க அந்த நல்லதை அடையாமையே கடைசி வரைக்கும் போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம், நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்குறோம், எனக்கு லைஃப் வந்து இப்படி மாற்றி கொடு, எனக்கு நல்லதை கொடு, எனக்கு நல்ல மாற்றத்தை கொடு, வேலை கொடு, வருமானம் கொடுன்னு. ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? கடவுள் வந்து மனிதனிடமும் எதிர்பார்ப்பார். என்ன எதிர்பார்க்குறாரு? நீ அதற்கு தயாராக இருக்கிறியா? உன் பங்கு என்ன? நீ என்ன செய்ய போகிற? உன்னுடைய திறமை. ஏன்னா இப்போ 6 அறிவு கொடுத்து படைச்சிட்டாரு அப்படின்னாவே நல்லது கெட்டது எல்லாமே இங்கே நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய பங்கு இங்கே நிறைய இருக்குது. நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், நம்ம அதுக்கான இடத்துல போய் நிற்கணும், அதற்கான நபர்களிடம் சேரணும், அதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம எடுத்துக்கட்டி பண்ணுறோம், அதற்கான முயற்சி எடுக்கிறோன்றப்ப தான் அதற்கான அமைப்புகளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்தில் இதற்கான எண்ணங்களை உங்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்கும். அதற்கான மாற்றத்திற்கான விஷயங்களை தேட ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக இந்த காலகட்டம், ஏன்னா உங்கள் ராசிக்காரங்க அப்படின்னாவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், தடைகளையும் தாமதத்தையும் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி. இருந்தாலும் ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை தான் இவங்களை அடுத்தடுத்த கட்டம் ஓட வைக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நம்ம லைஃப் நல்லபடியாக மாறிடும்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்னை வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த முயற்சிகள், இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம் அப்படின்றப்ப இன்னுமே நல்லபடியாக அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 8-10 இடங்கள் சுபத்துவமாக இருப்பதால் வெளிநாடு, வெளிமாநிலங்கள், வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உருவாகும். குறிப்பாக பாஸ்போர்ட், வீசா இது போன்ற விஷயங்கள் எல்லாமே எடுப்பதற்கான சில எண்ணங்கள் உதிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு இருக்கிற இடத்துல வீட்டிலே தொழில் செய்யக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ வேலை, வருமானம், தொழில், குரு பகவான் யார்? இது தானே கொடுப்பாரு. குரு பகவானாவே வேலை, வருமானம், அதில் தான் அந்த மாற்றங்களே ஏற்படுது. அப்போ அந்த மாற்றங்கள் அந்த நேரத்தில் முழுமையாக வரணும்னா அதற்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த நேரம் உங்களுக்கு வேறு எந்த வகையில் இங்கே தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னைத்தானே வந்து ரொம்ப வந்து இந்த வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களை நீங்களே வந்து இந்த வேலை நம்மளால் செய்ய முடியாது, இதுக்கான நபர் நம்ம இல்லை, இதை நம்ம என்னத்துக்கு பண்ணணும், இப்படிலாம் எதையுமே யோசிக்க, இதுக்கான நபரே நீங்கள் தான். அதுக்காக தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் வெளியே வந்து பார்த்தா இங்கே வெயில் அடிக்கிறது, மழை அடிக்கிறது, கார் போகிறது, பஸ்ஸு போகிறது வர்றது எல்லாமே உங்களுக்காக தான். இங்கே நீங்கள் உங்களுடைய லைஃப்பை என்ன பண்ண போகிறீங்கன்றதுக்காக தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது, எதிர்பார்த்துட்டு இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் சும்மா ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறதோட வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, கடந்த சில வருடங்களாகவே இந்த மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன், குறிப்பாக உங்ககிட்ட சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு சில உங்ககிட்ட பழகக்கூடிய நபர்களே சில விஷயங்களை சொல்லி குழப்பி விட்ருப்பாங்க, அந்த மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க உங்களை. அப்போ என்னென்னா நீங்களே ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, நம்ம செய்கிறது சரியா தவறா, எதை நோக்கி நம்ம லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ளேயே ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி. இந்த கேள்விக்குறிகள் எல்லாம் தான் ஒரு மனிதனை நல்லதை அடைய விடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்களே இதுதான். தடைகள் தாமதங்கள்னு இந்த ராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த தடைகளும் தாமதங்களே இதுதான். உங்களுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் உங்கள் லைஃப்குள்ளே வந்து சில விஷயங்களை சொல்லி உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறவங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசி அந்த நேரத்தில் திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் தனுசு ராசிக்காரருடைய லைஃப்பில். உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்களை பேசி, தேவையில்லாத காட்சிகளை உங்கள்கிட்ட காட்டி, மற்றவர்களுடைய நியாயத்தை பேசி உங்களுடைய நேரத்தை திசை திருப்புவாங்க, உங்களுடைய எண்ணத்தை திசை திருப்புவாங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் வந்து ஆரம்பிக்கிறப்பெல்லாம் நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய லைஃப் ஆகட்டும் எல்லாமே. ஆனால் அவங்க நினச்ச இடத்த ஏன் அடைய முடியலன்னா, அவங்க லைஃப்குள்ளே வந்து கிராஸ் ஆகிற நபர்கள் தான், அவங்க லைஃப்குள்ளே வந்து போகிற நபர்கள் தான். அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் மனதளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இவங்க பயணிக்க வேண்டிய பாதையை மறந்து வேறு எங்கேயோ அவங்க பாட்டுக்கும் பயணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ பல வருடங்கள் போயிடுது. திரும்பி பார்த்தா தான் தெரியுது நமக்கான இடத்துலே நம்ம இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. இது எத்தனை நபர்கள் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ நபர்கள் வாட்ஸ்அப்லேயே நமக்கு மெசேஜெல்லாம் அனுப்பியிருக்காங்க. 50-60 வயதை கடந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தெளிவு எங்களுக்கு அப்போ இல்லைங்க, இருந்திருந்தால் நாங்கள் கரெக்டாக நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை கரெக்டாக அடைஞ்சிருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மன தெளிவும் வாழ்க்கைன்னா என்னன்னு இருக்க புரிதலும், மனிதர்கள்னால் யாருன்னு தெரிஞ்ச இந்த புரிதலும் அப்போ இல்லை. அப்போ நம்ம வந்து எல்லாமே வெளுத்ததாக பாலுன்னு நினச்சிக்கிட்டு யார் கூட சேர்றது, யார் கூட சேரக்கூடாது, எதை பேசுறது, எதை பேசக்கூடாது, நேரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் எல்லாமே அந்த நேரத்தில் வெகுளியாக இருந்து எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கண்ணு கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர். அதனால தான் நான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பதிவுகளுமே நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே மற்றவங்க பேசுகிறது, யார் என்ன பேசுனாங்க, யார் கூட பழகினாலும் பேசினாலும் அவங்க இருக்கிற நல்லதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
அங்கே இருக்கக்கூடிய வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இதுதான் நீங்கள் ஒரு புத்திசாலியாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். இதுதான் நீங்கள் யார் கூட பேசினாலும் பழகினாலுமே அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு சில நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவங்க பண்ணக்கூடிய நல்லது என்னவோ அதை மட்டும், அவங்கக்கிட்டே கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும். இது இல்லாத மனிதர்களே பெரும்பாலும் உலகத்தில் இல்லை. எல்லா மனிதர்களிடமும் நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த மனிதன் என்றைக்கு தெரிய வருதோ, யார் மூலமோ அந்த மனிதனுக்கு தெரிய வந்தாலோ, அல்லது அவனுக்கே நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிய வந்தாலோ, அன்னைக்கு அவன் மனசை மாற்றிக்கணும்னு நினச்சிட்டானா அன்னைக்கு தான் அவன் உயர்ந்த மனிதனாக மாறுறான். அவன் தான் அன்னைக்கு தான் உண்மையிலுமே மனிதனாக மாறுறான். ஏன்னா இங்கே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு பார்க்குறத விட நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, நம்ம எதை மாற்றிக்கணும், நம்ம எதை சிந்திக்கணுன்றத ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் வாழ்க்கையில் எல்லா யோகத்தையும் அடையிறதுக்கான தகுதியே அதுதான். ஏன்னா அவன் மேலே இருக்கிற விஷயத்த அவன் ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்க ஆரம்பிப்பான். அதை சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், மற்ற எல்லா யோகமும் சேர்ந்துடும். வேலைக்கான யோகம், தொழிலுக்கான யோகம், நல்ல சொந்த பந்தங்கள், நல்ல உறவுகள்னு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. எதெல்லாம் டூப்ளிகேட்டோ, எதெல்லாம் பொய்யா அவங்க பக்கத்தில் இருக்கோ, எதெல்லாம் உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்கோ, அதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையால், ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களை விட்டு விலகிறத பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா, ஐயா நான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லதை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லதை நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியல, திடீர்னு லைஃப்பில் சில ப்ராப்ளம்லாம் வர மாதிரி ஒரு தடுமாற்றம் வருது, இது என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, உண்மை சொல்லணும்னா எப்போ ஒரு மனிதன் நல்லதை அடைய போகிறானோ அப்போ அதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு சில சரிவுகளே வரும். சரிவு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தான் அவன் அடுத்த கட்டம் நல்லதை அடைய போகிறான்னு அர்த்தம். ஏன்னா அந்த சரிவுகள் தான் அவனுக்கு உண்மையை தெரியப்படுத்தும். அந்த சரிவுகள் தான் அவனுக்கு எல்லா உண்மையுமே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தும். என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், ஏன் இந்த தப்பை செஞ்சோன்ற எல்லாமே அந்த அடி விழுகிறப்ப தான் அவன் தெரிஞ்சுக்குவான். அப்போ தான் அவன் அடுத்த நிலைக்கு அவன் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்போ சரியான சிந்தனைகள் அவன் மனசில் உதிக்க ஆரம்பிக்கும். அப்போ சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பிப்பான். யார் கூட சேரணும், யார் கூட பேசணும், என்ன பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுன்ற தெளிவுகள் வந்துட்டாலே போதும், இங்கே மனிதன் பெரும்பாலும் எல்லா இடத்தையுமே தனக்கான ஒரு நல்ல இடமா அமைச்சிக்க முடியும். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய யோகமும் குரு பகவான் 2, 4, 12 இந்த இடங்களை பார்க்குறாரு. அப்போ இந்த இடங்களை பார்க்குறாருன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் அலைச்சல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வேலை, வருமானம், தொழில் இதற்கான அமைப்பு வந்துருச்சுனாவே அந்த மனிதனுக்கு அலைச்சல் இருக்கும். இது அலைச்சல்ன்றது அதனோட ஒட்டிக்கிட்டு வர்றது, அது தான் தீரும். அது ஒரு கஷ்டமாக பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு பல நல்ல கான்டாக்டுகளை உருவாக்கும். உங்கள் லைஃப்பில் உங்கள் தொழிலுக்கான சில முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும். ஏன்னா வேலை தொழிலில் முன்னேற்றம் வருதுன்னாவே அந்த நேரத்தில் அலைச்சல் இருக்கும். கண்டிப்பாக அலைச்சல் தாண்டி தான் நீங்கள் அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் எந்த இடத்துல பணத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துலையே பணத்தை பெறக்கூடிய யோகம். புரியுதுங்களா? பண இழப்பு அப்படின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மீது அவசரப்பட்டு வைக்கக்கூடிய நம்பிக்கைகள். இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் ரீதியாக ஏற்படக்கூடிய இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக குரு பகவான் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு கொடுக்கும். மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாதும் கொண்டக்கடலை மாலை, ஏன்னா இதை நான் அந்த வழிபாட்டை நான் ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்கள் பதிவுலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். கொண்டக்கடலை கொண்டு 108 கொண்டக்கடலை கொண்டு மாலையாக தொடுத்து மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை கோவிலுக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மாலையாக போட்டு, சரிங்களா, உங்கள் கையால் போட்டு மனதார வழிபட்டு பாருங்கள். அடுத்த சில வாரங்களில் வேலைக்கான நல்ல விஷயங்கள் சேரும், தொழிலுக்கான நல்ல செய்திகள் சேரும். அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போங்க. வாய்ப்புகள் தான் கடவுள் கொடுப்பாங்க. கடவுளாகட்டும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமாகட்டும், பிரபஞ்சத்தினுடைய நீதியாகட்டும், எல்லாமே என்னென்னா உங்கள் கண்ணு முன்னாடி வாய்ப்பை தான் கொண்டு வைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன விஷயத்தை நீங்கள் மனதார வழிபாடுகள் செய்தாலும் அது கடவுள் கொடுக்கக்கூடிய அருள் என்னென்னா வாய்ப்பாக தான் உங்கள் கண்ணு முன்னாடி வைப்பாங்க. அதை அந்த மனிதன் எடுத்துக்கிறானா, எடுக்கலையா, யூஸ் பண்ணானா, பண்ணலையா, அதை வச்சு முன்னேறினானா, முன்னேறலையான்றது அந்த மனிதனுடைய செயலை பொறுத்தது, அவனுடைய சிந்தனை பொறுத்தது. அப்போ இங்கே முழுமையாக ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாருன்னு நீங்கள் கடவுளிடம் எதிர்பார்க்கக்கூடாது. அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தாலே போதும். அதை மட்டும்தான் கடவுள் கொடுப்பாரு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கினா காலையில் எந்திரிச்சு பார்த்தா வீடு ஃபுல்லாக பணம் இருக்குன்னு நம்பினாலும் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் நல்லபடியாக வாழணுன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க.
அளவோட உங்கள் லைஃப்குள்ளே எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சிக்கு எவ்வளவு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்தால் இந்த விஷயம் நல்லதை கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் அளவோடு அளந்து உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. அதுக்கு மீறி எதையுமே உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வராது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது எந்த விதமான பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக உங்கள் லைஃப்பை நல்ல இடத்துல அமைச்சுக்கிட்டு அதன் பிறகு தொடர்ந்து நல்லதை பெறக்கூடிய, நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக வாழ்ந்துட்டாலே போதும். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கலாம். குடும்பத்திற்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அழகாக வடிவமைப்பு செய்து விடலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது. அதற்கான ஆரம்ப புள்ளியாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த மே மாதத்தில் இதற்கான மாற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. இதற்கான சிந்தனைகள் எல்லாமே உங்கள் மனசில் ஓட ஆரம்பிக்கும். குறிப்பாக வேலைக்கான, தொழிலுக்கான எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு முன்பும் மனதார நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மனசார ஒரு வழிபாடு நினச்சிட்டு அப்புறம் நீங்கள் அந்த வேலைக்கான விஷயங்கள், தொழிலுக்கான விஷயங்கள் எல்லாமே யோசிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குறிப்பாக அந்த வீடு, நிலம் இதெல்லாமே வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம், நான் கையில் காசு வச்சுருக்கேங்க, நான் போய் வீடு வாங்க போகிறேன், நிலம் வாங்க போகிறேன் அப்படின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு முறை உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது நல்ல ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா அங்கே பார்த்துட்டு நீங்கள் அதன் பிறகு உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி இந்த நேரம் இதில் பணம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்றது எல்லாமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன் இதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு தொழிலுக்கான, வேலைக்கான மாற்றங்கள் ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பம் ஆகுதுன்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பண தேவையும் சில இடத்துல உருவாகும். தொழிலுக்கோ வேலைக்கோ அது சம்மந்தமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ நீங்கள் பண தேவைக்காக நீங்கள் வேறு எங்கேயும் இந்த காலகட்டத்தில் கடனை மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் முடிஞ்சளவுக்கு இந்த காலகட்டத்தை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இந்த தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சி வாங்கினாலும் அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு அடுத்தடுத்த கடனை இன்னும் இழுத்துட்டு வந்து விட்டுறது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தொழில் கடன் அப்படின்றது வாழ்நாள் கடனாக மாறிடுது. உங்களுக்கு தொடர்ந்து அதை கட்டுறதுக்கே உங்களுக்கு நேரமும் காலமும் சரியாக இருக்குது. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இந்த வேலைக்கான விஷயத்தை யோசிக்கிறதுக்கும் அதற்கு செலவு பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயாராக இருங்க. கடனை மட்டும் எங்கேயும் அதுக்காக வாங்கிடாதீங்க. அதே போல் உடல்நலம் சார்ந்து என்னங்க விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சார்ந்து ஒன்றும் இல்லை, தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாவே போதும். ஏன்னா டைமுக்கு பலம் தூங்குறது இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, இந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களை அப்பப்போ வீக் ஆக்கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் கவனத்தை செலுத்துறது மிக மிக முக்கியம். என்னென்னா, என்ன விஷயம் எந்த ப்ராப்ளம்னாலும் டைமுக்கு படுத்து தூங்கிடுங்க, அவ்வளோதான். ஒரு 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. அது தூங்கி எந்திரிச்சிருங்க. அந்த நேரத்தில் எதை யோசிச்சும் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் தூங்குகிற நேரத்தில் மன அமைதியோடு நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்வதான உடலுக்கும் ஆரோக்கியம், மனதிற்கும் ஆரோக்கியம். அப்புறம் எந்திரிச்சு நீங்கள் எந்த விஷயத்தையும் சரியாக யோசிங்க. அதான் நான் ஆல்ரெடி பல பதிவுகளில் கேட்டிருந்தேன். யாரெல்லாம் நைட்டு 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே பதில் தந்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த பதிவை பார்க்கும் தனுசு ராசிக்காரங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நீங்கள் சொல்லுங்கள். அலாரம் வைக்காமல், அலாரம் வச்சு எந்திரிக்கிறது வேறு, அது அலாரம் சத்தை கேட்குறப்ப நம்ம எந்திரிக்கிறோம். ஆனால் மொபைலில் எங்கேயுமே அலாரம் வைக்காமல் நம்ம எதுக்கு எந்திரிக்கிறோம்னே தெரியாமல் அந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க அப்படின்னா, அதன் பிறகு உங்களுக்கு சில நிமிடங்கள் உங்களுக்கு தூக்கம் வராமல் சிந்தனைகள் ஓடுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அந்த நேரம் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் விழிப்பு வருது அப்படின்னாவே அது பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்னு ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, அந்த சிந்தனைகள் நீங்கள் ஈர்க்கக்கூடிய மனிதனாக நான் பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு நல்லதை ஈர்க்கிற மனிதனாக மாறுங்க. அதுதான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம நல்லது தேடி போனால் நல்லது இருக்கா இல்லையானா நமக்கு தெரியாது. அங்கே ஏமாற வாய்ப்பு இருக்குது. எங்கே நல்லது இருந்தாலும் அது நம்மளை தேடி வரட்டும். அதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுறது தான் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதற்கான ஒரு ஆரம்ப பிள்ளையார் சொல்லி தான் இந்த அதிகாலையில் திடீர்னு எந்திரிச்சு உட்காருறது. ஏன்னா அந்த நேரம் நீங்கள் உங்கள் மனதில் விதைக்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களையே அது டோட்டலாக மாற்றிடும். நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது புதுசாக பார்ப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய உடம்பிலும் மனதிலும் மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அப்புறம் பாருங்கள், உங்களை யாருன்னு உங்களுக்கே அது புரிய வைக்கும். உங்களிடம் பல மாற்றத்தை கொண்டு வந்து உங்களிடம் சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும், எதை செய்யணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக உங்கள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் எத்தனாயிரம் பதிவுகள் போட்டாலும் பத்தாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
தினம்தோறும் அந்த மனிதன் அந்த எண்ணத்திலே இருக்கணும். நடு சாமத்தில் எழுப்பிவிட்டாலும் அந்த நல்ல அதிர்வலைகள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நினச்ச இலக்கை நம்மளால் அடைய முடியும். ஆகவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.